அண்மை செய்தி. நெல்லையில் கழிவுகள் கொட்டிய ஒப்பந்த நிறுவனத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று தேசிய பசுமை தீர்ப்பாயம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? நெல்லையில் மருத்துவக் கழிவுகளை கொட்டப்பட்ட விவகாரம் தொடர்பாக தேசிய பசுமை தீர்ப்பாயத்தினுடைய தென்மண்டல அமர்வுல தாமாக முன்வந்து வழக்கு செய்யப்பட்ட ஒரு வழக்கில் விசாரணை தொடர் நடைபெற்றிருக்கிறது. அந்த விசாரணை தற்போது நடைபெற்ற நிலையில அந்த விவகாரம் தொடர்பாக, அதாவது நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கொட்டப்பட்ட அந்த மருத்துவக் கழிவுகள் விவகாரம் தொடர்பாக அது கேரளாவில் மருத்துவக் கழிவுகளை சேகரித்த நிறுவனத்தின் மீது கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்ற ஒரு கேள்வியை தற்பொழுது இந்த தென்மண்டல அமர்வு எழுப்பியிருக்கிறார்கள். இந்த அமர்வை தற்பொழுது நீதித்துறை உறுப்பினர் புஷ்பா சத்யநாராயணன் மற்றும் நிபுணத்துவ உறுப்பினர் சத்யகோபால் அடங்கிய அமர்வு தான் விசாரித்து வருகிறது. இன்றைய தினம் இந்த அமர்வு விசாரணைக்கு எடுத்த பொழுது கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துடைய தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நெல்லை மாவட்டத்தில் 2 கிராமங்களில் 6 இடங்களில் அந்த மருத்துவக் கழிவு கொட்டப்பட்டதாகவும் அவை அனைத்தும் தற்பொழுது முழுமையாக அகற்றப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் அந்த கழிவுகள் அப்புறப்படுத்தியது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கழிவுகள் சேகரம் செய்யப்பட்ட அந்த ஹோட்டல் நிறுவனத்தின் மீதும் அதே போன்று மருத்துவமனை நிர்வாகத்தின் மீதும் நடவடிக்கை எடுத்திருக்கக்கூடிய கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஏன் இன்னும் அந்த கழிவுகளை சேகரம் செய்து தமிழக எல்லைக்குள் கொண்டு வந்து கொட்டிய நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள். அதே போன்று தமிழக தரப்பில் வாதாடிய வழக்கறிஞர்கள் மருத்துவக் கழிவுகள் கொட்டப்படுவது தொடர்கதையாக இருக்கிறது, இதனால் தமிழக சுற்றுச்சூழல் பெரும் பாதிப்பை அடைந்திருக்கிறது, இந்த பிரச்சனை மட்டும் இல்லாது இது தொடர்கதையாக இருப்பதனால இந்த விவகாரத்தில் தமிழக அரசிற்கு இந்த பிரச்சனையை சீர் செய்வதற்கான உரிய இழப்பீடு பெற்றுத்தர வேண்டும். அதே போன்று இந்த இழப்பீடு தொடர்பாக கேரள அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முன்வரவில்லை என்பதையும், தொடர்ச்சியா இந்த விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கூடிய நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் மட்டுமே கேரள தரப்பு வழங்கப்பட்டு வருவதாகவும் தமிழக வழக்கறிஞர் சார்பில் கேரள அரசு மீதும் கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மீதும் ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இதனை கேட்ட நீதிபதிகள் தமிழகத்தில் கழிவுகள் கொட்டப்பட்டுவது தொடர்பாக இது 3வது வழக்கு, மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்பது குறித்த அறிக்கையை அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர். மேலும் சுற்றுச்சூழல் பாதிப்பை இழப்பீடு பெறுவதற்கு அடுத்த நடவடிக்கைகள் குறித்தும் அறிக்கை தாக்கல் செய்யும்படி கேரள அரசிற்கு உத்தரவிட்டு வழக்கின் அடுத்த விசாரணையை மார்ச் 24ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக கேரள அரசுக்கும் கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேசிய பசுமை தீர்ப்பாயத்துடைய தென்மண்டல அமர்வு பல்வேறு கேள்விகளை முன்வைத்து இந்த உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறாங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாணிக்கம்.